So for eighth sum, what is the eighth one? A park is in the shape of quadrilateral. The sides of the park are 15 meter, 20 meter, 26 meter and 17 meter. And the angle between the first two sides is a right angle. Find the area of the park. ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குவாட்ரிலேட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்க்கோடைய ஃபார்மட் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு. இந்த குவாட்ரிலேட்டர் அப்படின்னா we know that it has a four sides மெஷர்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. அண்ட் the angle between the first two sides எப்படி இருக்குது அப்படின்னா ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா why they give the ரைட் ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா we have to use a Pythagoras concept. ரைட் ஆங்கிளாக இருந்தால் மட்டும்தான் பித்தாகரஸ் கான்செப்டை யூஸ் பண்ண முடியும். பித்தாகரஸ் கான்செப்டை யூஸ் பண்ணோம்னா we can find out the length of diagonal. கரெக்டா? ஸோ and then we can split the two triangle and then we can find the area of the whole park. Exercise 7.1 8th sum அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டூ மெஷர்மெண்ட்டுக்கு 15 and 20. ஸோ அதனால் அது ஏபி பிசி. ஸோ அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு டூ சைட்ஸுக்கு இடையில் தான் என்ன இருக்குது, ரைட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரிமைனிங் டூ சைட்ஸ் 26 17. ஸோ அப்படியே நான் ஆர்டராகவே எடுத்துக்கிட்டேன். ஏபிசி திஸ் இஸ் டி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டூ சைட்ஸுக்கு இன்பிட்வீனில் தான் என்ன இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறனால ஸோ ஏசியை இந்த ஃபஸ்ட்டு டூ சைடு வர மாட்டோம், ஏசியை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் ஏசி. ஸோ இப்போ யூ ஹாவ் டு கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள். வாட் இஸ் இட்? ஏபிசி. ஓகேவா? தென் திஸ் இஸ் 15, this is 20. We have to find out AC. So AC is the right angle triangle உடைய biggest side. Correct? So how can I identify that? So right angle triangle opposite side பேர் தான் என்னது, biggest side. So இப்போ biggest side find out பண்ணுறோம் அப்படின்னா so what is it? AC squared equal to the sum of square of remaining two sides. ஸோ இப்போ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. கரெக்டாக? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், ஏசி தான் வேணும். ஸோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு மூவ் ஆகும்போது எப்படி போகும், ஸ்கொயர் ரூட்டாக. ஸோ இப்போ ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஸோ ஏபி என்னது 15. ஸோ 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த வேல்யூ என்னது 20 ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் 15 ஸ்கொயர்னா 225 plus 400. The answer is 625. What is the square root of 625? 25 are the 625. So what is the value of AC? AC is 25 meter. Okay, AC என்ன எழுதியலாம், 25 மீட்டர்னு எழுதியலாம். So next you have to find out the question வந்து என்ன கேட்டிருந்தாங்க, area of the park, that mean ABCD. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், area of the park அப்படிங்கிறத area of park, that mean அந்த area of the parkங்கிறது so the sum of ABC triangle and ACD triangle. ஓகேவா? area of triangle ABC plus area of triangle ACD. ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் ஏபிசி ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃபார்முலா, ஃபெரன்ஸ் ஃபார்முலா. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், area of triangle ABC.
ஸோ எஸ்னா என்ன பண்ணணும், ஏபிசி ட்ரையாங்கிள் டயக்ராம் தான் இருக்கா. ஸோ இந்த சம் ஆஃப் தீஸ் த்ரீ நம்பர்ஸ். ஸோ இப்போ 15 + 20 35, 35 + 25 60. ஸோ அப்போ எஸ் ஈக்குவல் டு என்னது 60/2 13 வருது. இப்போ ஏரியா ஃபார்முலா what is it, errands s, s minus a, s minus b, s minus c. ஸோ அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் என்ன வரும் 60 சாரிம்மா என்ன இருக்குது 30 மைனஸ் ஏபிசி என்னென்ன இருக்குது 15 20 25 15 20 25. ஓகேவா, இதோட ஆன்சர் 30 அப்படியே வரும். 15 இந்த சப்ராக்ட் பண்ணால் 10, இதை சப்ராக்ட் பண்ணால் 5. ஸோ எப்படி எழுதலாம் 15 சாரி 30 15 2 சார் கரெக்டாக 2 15 சார். 2 15 சார் 15 அப்படி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 2 வரணும் இல்லையா, 2க்கு பேர் வேணும். அப்போ 10 நான் எப்படி எழுதுறேன் 2 5 சார். ஸோ இந்த 5 அப்படியே எழுதியாச்சு. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ 215க்கு ஒரு 15, 2 2ஸுக்கு ஒரு 2, 2 5ஸுக்கு ஒரு 5 கரெக்டாக. ஸோ அப்போ 15 × 2 × 5 what is it 15 × 2 × 5. So what is the final answer 15 2s are 30, 30 5s are 150 correct. So 150 meter square. This is the area of the triangle ABC. This is the area of the triangle symbol use பண்ணிருக்கேன் ஓகேவா ABC. இது வந்து என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசி கண்டுபிடிச்சிடும், இப்போ ஏசிடி ஓகேவா. ஸோ இப்போ நான் அந்த ட்ரையாங்கிளில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த எஸ்ஸு. ஸோ எஸ்னால் என்ன பண்ணுவோம் சம் ஆஃப் ஆல் தி 25ஓட 70, 25 + 26 51, 51ஓட 17 ஆட் பண்ணுங்கள் 68 கரெக்டாக. 68/2. ஸோ 3 2s are 4 2s are. So what is the formula, area formula? Root of s, s minus a, s minus b, s minus c. So என்ன வரும் 34 minus என்னென்ன 25, 34 minus 26, 34 minus 17. ஸோ அப்போ 34 இந்த சப்ராக்ட் பண்ணால் 9, இங்கே சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் இது ஒரு 4 4 8, இதை சப்ராக்ட் பண்ணால் ஒரு 17. ஸோ இப்போ ஆன்சர் ரைட் பண்ணியாச்சு. ஸோ 34 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 17 சார். ஸோ 9 3 3 சார், 8 4 2 சார், 17 ஸோ 17 கரெக்டாக. ஸோ இப்போ 2 17க்கு 117, 2 2ஸ்க்கு 1 2, 2 3ஸ்க்கு 1 3, 4க்கு 1 2 2 இல்லையா. ஸோ what is the answer மல்டிபிள் பண்ண 17 × 2 34 × 3 2s are 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணிட்டு இது ரெண்டையும் மல்டிபிள்
Then you have to multiply these two, 24 balance to 18, 20 meter square. Correct? So what is the question? Area of the park. Area of park. Area of park na enna pannanum? The sum of triangle ABC plus triangle ABC value 150 meter squared. So already 150 find out பண்ணோம். இப்போ 204. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 359 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த இந்த ஹோல் பார்க்கையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணோம். தென் ஏசிடி ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் பண்ணி ஸோ கிடைச்ச ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஒர்க். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு வெல் நோன் ஒர்க்கு தான். ஸோ ரெண்டு ஆன்சர் ஆட் பண்ணால் வி கிட்ட த ஆன்சர் இஸ் 354 மீட்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஸோ 10th சம் அப்படின்னு பார்த்தோம்னா what is it? The adjacent sides of a parallelogram measures 34 meter and 20 meter and the measure of one of the diagonal is 42 meter. Find the area of the parallelogram. ஓகேவா? ஸோ parallelogram அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு சைடு 34 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு 34. இந்த அதர் சைடு வந்து 20 அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து 20. இந்த டயகனல் மெஷர்மெண்ட் என்னது? 42. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram. ஓகேவா? 7.1ல் 10th சம் parallelogram. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாட்டம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 34னா இந்த இதுவும் என்னதான் 34. ஸோ இது 20 அப்படின்னா இதுவும் 20. ஒன் ஆஃப் த diagonal is what is it? they told 42 meter. ஓகேவா? ஸோ what is the question? area of the parallelogram. area of parallelogram. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த parallelogram எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ டயக்ராம் கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் த parallelogram அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏசிடி. கரெக்டாக? ஏபிசியில் 34 20 இருக்குது 42. the same measurement in the ஏசிடி. கரெக்டாக? 34 20 42. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 2 times of area of triangle ஏபிசின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டே ஒரு 34 20 42. ஸோ எஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் ஆல் த 34 + 20 54 + 42 96. கரெக்டாக? ஸோ 96 2ஆல் கட் பண்ணால் 48. ஸோ ஏரியா ஃபார்முலா என்ன? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸோ வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் ஸோ என்ன கிடச்சிரும்? இந்த வேல்யூஸு கிடச்சிரும். 48 எப்படி எழுதலாம்? 6 8 சார். 14 14 அப்படி வச்சுட்டு 28 வந்து 2 14 சார்னு எழுதலாம். 6 அப்படி வச்சுட்டேன். ஸோ அப்போ 2 14க்கு ஒரு 14 2 6க்கு ஒரு 6 4க்கும் சாரி 8க்கும் 2க்கும் பேர் இல்லை இல்லையா? ஸோ அப்போ 8 2 சார் என்னது? 16. 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. ஸோ மல்டிபிள் பண்ணால் 336 மீட்டர் ஸ்கொயர்டு. ஸோ மல்டிபிள் பண்ணி இந்த வச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வேல்யூ எங்கே போய் அப்ளை பண்ணணும்? ஃபார்முலாவில் போய் டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி 2 × 2 36 மீட்டர் ஸ்கொயர். ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 12 1 6 1 7 3 2 6 meter square. This is the area of the parallelogram. That's all. So 7th sum, find the area of the quadrilateral ABCD whose sides ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டயகனலும் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் சைட்ஸ் தான், எல்லாமே டிஃப்ரெண்ட் சைட்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டது parallelogram. ஸோ அதனால் parallelogram அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸாக ஈக்குவல்னு கான்செப்ட் படி நான் 2 times ஆஃப் போட்டு ஏபிசி மல்டிபிள் பண்ணேன். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா? ஒரு 8th சம் போட்டோம் இல்லையா பார்க்கு? ஸோ ரெண்டுக்குமே தனித்தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மாட்டோம் இந்த 7th சம். ஸோ இட் இஸ் அ ஹோம்ஒர்க் ஃபார் யூ. அங்கே ஏசின்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே வந்து பிடின்னு கொடுத்துருக்கா. தட்ஸ் ஆல். ஸோ நோ சேஞ்ச், சேம் மாடல்.
of cuboid and cube. ஸோ சர்ஃபேஸ் ஏரியானா என்னமஸ் அப்படின்னா இங்கே இப்போ கியூபாய்டு கியூப் முதல் அதுக்கு டிஃப்ரென்ஸு தெரியணும். அண்ட் தென் ஸ்கொயரு ரெக்டாங்கிள் இல்லையா. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயர்னால் என்னது, ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எது பார்க்க போகிறோம் அப்படின்னா கியூபாய்டு. ஸோ இப்போ கியூபாய்டு அப்படின்னா ஸோ நம்ம நல்லா பார்த்துருப்போம் இந்த இதெல்லாம். இப்போ ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஜாமெட்ரி பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எல்லா சைடுமே ஸோ டோட்டலாக 6 சைடு இருக்கும். அந்த 6 சைடுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கும். கரெக்டாக. ஸோ 6 சைடுமே என்னவாக இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கும். அண்ட் தென் ஸோ அந்த பாக்ஸ் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஒரு ஹைட்டுங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டும் உள்ளே இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஒரு லென்த் இருக்கும், அண்ட் தென் பிரெத் இருக்கும், அண்ட் தென் இவ்வளோ பாக்ஸோடைய ஹைட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த ஹச். கரெக்டாக. ஸோ அப்போ 3 மெஷர்மெண்ட்டு உனக்கு உள்ளே வந்துடும் ஃபார் தட் கியூபாய்டு. லென்த்து, பிரெத்து, ஹைட். கரெக்டாக. ஸோ அட் த சேம் டைம் ஆல் த சைட்ஸாக ரெக்டாங்குலாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ கியூபாய்டு. வீட்டில் ஆட்டப்பட்டியெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ தட் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் கியூபாய்டு. ஓகேவா. சரி, இந்த கியூபாய்டில் என்ன மிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன மிஸ் அப்படின்னா டோட்டல் அப்படின்னா எல்லாம் அப்படிங்கிற மாட்டம் தான். ஸோ அதே மாட்டம் தான் கியூபாய்டு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப்பு பாட்டம். கரெக்டாக, மேலே கீழே. அண்ட் தென் ஃப்ரண்ட்டு பேக். கரெக்டாக. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ அப்போ ஒரு கியூபாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ டோட்டலாக 6 சைடு இருக்கும். ஸோ 6 சைடே நம்ம எப்படி சொல்கிறோம், டாப்பு பாட்டம், ஃப்ரண்ட்டு பேக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ இந்த 6 சைடுமே எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா லென்த்து பிரெத்து, லென்த்து பிரெத். கரெக்டாக. ஸோ அப்போ இந்த டாப்பு பாட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டாப் இதுதானே, இது வந்து என்னது லென்த்து, இது பிரெத்து. அப்போ L இன்ட்டு பி. இந்த ஏரியா பேர் என்ன, L இன்ட்டு பி. அப்போ பாட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அதே L இன்ட்டு பி. அப்போ டாப்புக்கு ஒரு LB, பாட்டத்துக்கு ஒரு LB. அப்போ என்ன ஃபார்முலா, 2LB அப்படின்னு ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு பேக். அப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது என்னது லென்த்து, இது ஹைட்டு. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அவங்க இதை ஃப்ரண்ட்டு இது பேக்குன்னு எடுத்தனால ஸோ இது வந்து என்னது பி, இது ஹச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அண்ட் தென் இப்போ பாக்ஸை அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் அவங்க எடுத்துக்குவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த பாக்ஸ் இப்படி வச்சுருக்கனால இது ஃப்ரண்ட்டு இது பேக்குன்னு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி இன்ட்டு ஹச். லெஃப்ட் டு ரைட் என்ன வருது, லென்த்து, ஹைட். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம்னா வி கெட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஸோ எல்லா சைடோடைய ஏரியாவையும் ஆட் பண்ணும்போது வி கெட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வாட் இஸ் த ஃபார்முலா, 2 times of LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH ஸ்கொயர் யூனிட். ஓகேவா. நெக்ஸ்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன மிஸ் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ப்ளஸ் லெஃப்ட்டு ரைட் இதை மட்டும்தான் ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா டாப்பையும் பாட்டத்தையும். ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியானா வேறு எப்படி சொல்லலாம் மிஸ் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டுனா என்னது, சர்க்கிள் மாட்டோம், ரவுண்டாக அந்த மாட்டம் வர்றது தான் என்னது கர்வ்டு, சுற்றி. அப்போ அந்த கியூபாய்டு பாக்ஸை சுற்றி வர்றது எது, ஃப்ரண்ட் சைடு, லெஃப்ட் சைடு, பேக் சைடு, என்னது ரைட் சைடு. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்னது லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன, 2 times of L plus B into H square unit. ஓகேவா. கியூபாய்டு அப்படின்னா what is the TSA, 2 times of LB plus BH plus HL square unit. ஸோ TSA என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட் LSA. LSAனா 2 times of L plus B into H square unit. ஓகேவா. ஸோ அப்போ what is the LSA formula, lateral surface area. ஓகேவா. நெக்ஸ்ட் exercise 7.2. what is the first sum,
Find the total surface area and lateral surface area of the cuboid whose dimensions are length, breadth, height கொடுத்தாச்சா. What is the length? 20, breadth வந்து 15, height வந்து 8. This is 7.2. first sum cuboid கொடுத்துட்டாங்க, length, breadth, height கொடுத்துருந்தாங்க. So you have to find out TSA and LSA. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு TSA. ஸோ what is the TSA ஃபார்முலாவில் என்ன இருக்குது? 2 times of LB. ஸோ L வேல்யூ என்னது? 20, B வேல்யூ 15. ஸோ இப்போ 20 into 15 ப்ளஸ், ஸோ நம்பர்ஸ் போட்டனால நான் ப்ராக்கெட் கொடுத்துறேன். BHனா என்னது? 15 into 8. 15 into 8 ப்ளஸ் LH அப்படின்னா என்னது? 8 into 20. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 times of 15 2s are 30. ஸோ அப்போ 300 ப்ளஸ் 15 8s are 40, 4 120. ஓகேவா? ப்ளஸ் 8 2s are 16. ஸோ யூனிட் என்னது? ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வரும்? 300 400 500 580 ஸ்கொயர் சென்டிமீட்டர். மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 0 16 1 5 2s are 10 10 plus 1 11. சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் சேம் மீனிங். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் த TSA ஆஃப் த cuboid. What is the second one? LSA. What is the LSA formula? 2 times of L plus B into H. What is the L? 20 plus B na என்னது? 15. ஸோ அப்போ 20 plus 15 into H. Hனா என்ன கொடுத்துருந்தாங்க? 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ 2 times of ஆட் பண்ண என்ன வரும்? 35 into 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா? 2 35s are 70 into 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 7 8s are 56 0 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். ஓகேவா?